வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி மீன ராசி. 12 ராசிகள்லேயே கடைசியாக வரக்கூடிய ராசி மீன ராசி. அதனால இந்த ராசிக்காரங்க ரொம்ப அறிவாளிகளாகவும் ரொம்ப திறமசாலிகளாகவும் இருப்பாங்க. என்ன ஒன்று, எல்லாரும் ஒரு விஷயத்த கொஞ்சம் ஓவராக கற்பனை பண்ணி நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்கள அது மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதோட கூட ஒருத்தருக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல்ல போய் நிற்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால யாராவது ஒரு உதவி அப்படின்னா முதல்ல போய் நிற்கக்கூடிய அந்த மீனராசி என்பர்களாக இருப்பாங்க. விருந்தோம்பல்லாம் இவங்க கிட்ட தான் கற்றுக்கணும். ஒரு கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அப்படி உளுந்து உளுந்து கவனிப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்கன்னா கூட அவங்க இந்த மாதிரி தான் கவனிப்பாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதோட கூட இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப திறமசாலிங்க, ரொம்ப புத்திசாலிங்க. ஒரு காரியத்தில் இறங்கினாங்கன்னா அதை என்னால் முடியாது அப்படின்னு அதை விட்டுட்டு விலகிலாம் வரமாட்டாங்க. எப்படியாவது முயற்சி பண்ணி அதை வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நினைக்கக்கூடியவங்கள இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, பிரச்சனையை இவங்க தான் தேடி போவாங்க. பிரச்சனை இவங்களை தேடி வராது. இவங்க தான் பெரும்பாலும் பிரச்சனையை தேடி போகக்கூடியவங்கள அது மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இயல்பாகவே இது அமைந்துடும். ஒருத்தருக்கு உதவின்னு போய் செய்ய போவாங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மீனராசி என்பர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் வீட்டில் அதிபதி செவ்வாய் வர்றதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திரிகோணம் ஸ்தானம் 9ஆம் வீடு என்பதனால தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம், எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபக்கம் உள்ளவங்க அந்த மீனராசி என்பர்கள். இன்பத்தையும் துன்பத்தையும் சரிபாகமாக பிடித்து அதை கரெக்டாக கொண்டுட்டு போகக்கூடியவங்க அந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். 3ஆவது வீடாக வரக்கூடியது தைரியஸ்தானம். சகோதரரால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு அமையும். மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால ஆயுள் ஸ்தானம். அதனால் இந்த மீனராசி என்பர்கள் நல்ல ஒரு தீர்க்க ஆயுள் உடையவங்களாக இருப்பாங்க. இது ஒரு பெண் ராசி, இரட்டை ராசி, உபய ராசி. அதனால் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. இந்த ராசியில் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதம், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்களும் இந்த மீன ராசியில் அடங்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் தெய்வமாக அமையும். உங்களுக்கு எந்த மாதிரி தெய்வம் அமைந்திருக்கு குலதெய்வமாக அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீனராசி என்பவர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். உபய ஜெயஸ்தானத்தில் 6ல் கேதுவும், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசிநாதன் குருவும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாங்க. வார தொடக்கத்தில் 7ல் சுக்கிரன் இருக்கிறதுனால கிரக அமைப்புகள் எல்லாமே நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய முயற்சி என்னமோ அது கண்டிப்பாக வெற்றியாகும். தொழிலையாகட்டும், வியாபாரத்துலேயாகட்டும், எடுக்கிற காரியங்கள்லையாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வேலைக்கு போயிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கல, ரொம்ப நாளாக நான் தற்காலிகமாக தான் போயிட்டுருக்கேன், எனக்கு பணி நிரந்தரமே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக ஊழியர்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், தனி ஒரு பதவி, தனி ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களை தேடி வரும். நிறைய வெற்றிகளும் உங்களை தேடி வரப்போகுது. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்தில் ரொம்ப நாளாக பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கும். பூர்வீக சொத்து நம்ம கை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கவலையிலேயே கூட ஒரு சில மீனராசி என்பவர்கள் இருந்திருப்பீங்க.
வருகின்ற நாட்களில் அந்த பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கோ அல்லது புண்ணிய யாத்திரைக்கோ இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக இதுக்கெல்லாம் செல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செல்வீங்க. சுபகாரியம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக மீனராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த கருத்து வேறுபாடெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். எந்தெந்த விஷயத்தில் அந்த மீனராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அலுவலக வேலையை கரெக்டாக செய்யணும். கூடுதலாக பணி சுமை இருக்கும், இருந்தாலும் கொடுக்குற வேலையை கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கரெக்டாக வேலை செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிறத ஓரளவுக்கு காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா மேலதிகாரியோட இன்னல்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு அஷ்டமத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால, சூரியன் புதன் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முழங்கால் வலி, எலும்பு சம்மந்தமான பிரச்சனை, தோல் சம்மந்தமான பிரச்சனை, நரம்பு சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படணும். வெளி உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்லணும். அதோட கூட இயந்திரம் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க, நெருப்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக செயல்படணும். இந்த மீனராசி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் கிச்சனில் வேலை செய்யக்குள்ள ரொம்ப கவனமாக செய்யணும். சின்ன சின்ன இடர்பாடுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே கொஞ்சம் அலைச்சலை அதிகப்படுத்தும். இதனால் உடல் சோர்வு, உடல் உபாதைகள் வரத்துக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கரெக்டான நேரத்தில் உணவு உண்ண முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் அந்த மீனராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மீனராசி என்பவர்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா யாருக்காவது ஒரு 10 பேர்த்துக்கோ அல்லது ஒற்றைப்படையில் வர மாதிரி 7 பேர்த்துக்கோ உங்களால் முடிந்த உணவுகளை வாங்கி தானமாக வழங்கிட்டு வாங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறது, அதுவும் ராசியை பார்க்கறதுனால எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்தாலும் வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வெற்றியை தேடி தரும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே அலட்சியமாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. உங்களுடைய அந்தஸ்தில் கௌரவத்தில் எந்த ஒரு இடர்பாடும் இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்காது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரையில் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தம்பதிகளுக்கிடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ராகு சனி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திடீர்னு செலவு, சின்ன சின்ன மருத்துவ செலவு, கொஞ்சம் அலைச்சல், வேலையில் கொஞ்சம் இடர்பாடு இதெல்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குறிப்பாக நவம்பர் 3 வரை சப்தம ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால மனதில் சின்ன சின்ன சஞ்சலம், குழப்பம் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். நல்லவங்களுடைய நட்பை இந்த காலகட்டத்தில் வச்சுக்கோங்க. சில தவறான பழக்கம் உள்ளவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக செயல்படணும். நேர்வழியில் இருங்க. கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்யுங்க. அதோடு கூட நேரம் தவறாமல் உணவு உண்ணுங்க. ஆரோக்கிய ரீதியாக சின்ன பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். புதன் உங்களுடைய இந்த நாள் கனவு நனவாகக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. புதன் பகவானுடைய அருள் பரிபூரணமாக இருக்குது. உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்குது. தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. ரொம்ப நாளாக ஒரு ஒப்பந்தம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த ஒப்பந்தம்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். வங்கியில் கூட கடன் கேட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காமலே இருந்திருக்கும். இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். வீட்டில் எந்த ஒரு சுபகாரியமே நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க
இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்களா அதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ராசிநாதன் 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறது, ராசியை பார்க்கறது, இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு தவறான பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை வரும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ.